வெல்கம் டு கண்ணன் வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம ரேஷனில் வாங்கின கோதுமையை வச்சு எப்படி நம்ம சப்பாத்தி, கோதுமை தோசை எல்லாத்துக்குமே சாஃப்டாக மாவு அரைக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு சொலகு எடுத்துக்கிட்டு நான் ரேஷனில் கோதுமை ஒரு 5 கிலோ அளவில் வாங்கியிருக்கேன். அதில் இதோட தூசி, அந்த உமி, கல் இந்த மாதிரி நிறையா இருக்கும். அதனால் ஒரு சொலகு எடுத்து நம்ம நல்லா படைச்சிக்கிறணும். நம்ம ரேஷனில் வாங்குகிற கோதுமையில் கொஞ்சம் அதிக அளவுக்கே தூசி, கல் எல்லாமே இருக்கும். நம்ம கடையில் வாங்கும்போது அந்தளவுக்கு தூசியெல்லாம் இருக்காது. அதனால நம்ம ஒரு சொலகு வச்சு இந்த மாதிரி படைச்சா தான் அதில் உள்ள கல் எல்லாமே வரும். இப்போ பாருங்கள், நான் காமிக்கிறேன். இதில் எவ்வளவு கல் இருக்குதுன்னு பாருங்கள். நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் போட்டு படைச்சி எடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ நான் கொஞ்சம் போட்டதில் இவ்வளோ கல் இருக்குது. இன்னும் எனக்கு மிச்சம் கோதுமை இருக்குது. அதை எல்லாமே படைக்கணும். நம்ம கல் நல்லா பார்த்து செஞ்சு நம்ம படைக்கணும். நம்ம இந்த மாதிரி சொலகு வச்சு படைக்கும்போது பாதி தூசி போயிடும். மிச்சம் 1, 2 இருந்தாலும் நம்ம கழுவும் போது பாதி கோதுமையை தூசி இல்லாமல் படைச்சாச்சு. இப்போது நம்ம இந்த மாதிரி ஒரு அகலமான வாளி எடுத்து நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற கோதுமையை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா தண்ணி ஊற்றி நல்லா 4லேருந்து 5 டைம் நல்லா கழுவி எடுக்கணும். ஏன்னா இதில் அழுக்குலாம் நிறையா இருக்கும். நம்ம படைக்கும் போது வராத 1, 2 தூசியும் நம்ம இந்த மாதிரி கழுவி எடுக்கும்போது நல்லா நம்ம அரிசி கழுவுற மாதிரி நல்லா தேய்ச்சி நல்லா கழுவணும். அந்த மாதிரி நம்ம கழுவி எடுக்கும்போது தூசி பாதி மிதந்துக்கிட்டு இந்த மாதிரி வந்துடும். பாருங்கள் எப்படி தூசியெல்லாம் மிதந்துக்கிட்டு வருதுன்னு. தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக வடித்து விட்டு இதே மாதிரி ஒரு 4, 5 டைம் நல்லா கோதுமையை நல்லா கழுவி எடுத்துக்கிறணும். அப்போ தான் அதில் இருக்கிற அழுக்கு எல்லாமே போகும். நல்லா கழுவி எடுத்துக்கிறலாம். நம்ம கோதுமையை நல்லா கழுவுனாலும் அடியில் எப்படியும் கல் இருந்தாலும் இருக்கும். அதனால நம்ம அரிசி எப்படி அரிப்போமோ அது மாதிரி கோதுமையும் அரிச்சு எடுத்துக்கிறலாம். இப்போ கோதுமையை நம்ம இந்த மாதிரி நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துக்கிட்டாச்சு. இது கூட இப்போ நம்ம இன்னொரு பொருள் சேர்க்க போகிறோம். அது என்னதுன்னா கொண்டக்கடலை தான். நம்ம கருப்பு கொண்டக்கடலை இல்லைன்னா வெள்ளை கொண்டக்கடலை 2ல் எதுனாலும் நம்ம சேர்த்துக்கிறலாம். இதை நம்ம நல்லா கழுவி இது கூடவே சேர்த்துக்கிறலாம். இந்த கொண்டக்கடலை சேர்த்து நம்ம அரைக்கும்போது மாவு நல்லா நம்ம கடையில் வாங்குகிற மாவு மாதிரியே நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ இந்த கோதுமை, கொண்டக்கடலை 2யுமே நல்லா வெயிலில் 2 நாள் நல்லா காய வச்சு எடுத்துக்கிறலாம். கோதுமை நல்லாவே காஞ்சிருச்சு. காஞ்ச கோதுமையை மிஷினில் கொடுத்து இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. நம்ம அவங்க அரைக்கும் போதே அவங்ககிட்ட பக்கத்துலேயே இருந்து சொல்லணும், நல்லா நைஸாக அரைச்சி கொடுங்கண்ணா அப்படின்னு சொன்னால் அவங்களே நல்லா நைஸாக அரைச்சி கொடுப்பாங்க. இது சப்பாத்தி, பூரி சுட, நல்லா கோதுமை தோசை எல்லாத்துக்குமே நல்லா சாஃப்டாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி அரைச்சி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். கண்ணன் வீட்டு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.